சரி, போயிட்டு வா. சரி, வா. என்ன அபிமா? என்ன அபிமா? எதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர? என்ன ஆச்சு? சொல்லு. ஏதோ சந்தோஷமான விஷயம்னு சொன்னியே, அத வீட்ல வச்சு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேண்டியதானே? என்னம்மா? அபிமா, என்ன சொல்லு, என்ன விஷயம்? கிரிஜா, இந்த சில்வண்டா அவ அக்கா கிட்ட எதையோ கைக்குள்ள வச்சு காட்டுறா. என்னன்னு தெரியலையே. அபிமா, என்னடா? நிஜமாவே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமா, கதர்கிட்ட சொன்னியா? இல்லக்கா, நான் அவர்கிட்ட இன்னும் சொல்லவே இல்லை. உன்கிட்ட தான் சொல்றேன். ஒரு பொண்ணு தான் உண்டாயிருக்கிற விஷயத்த தான் அம்மா கிட்ட தானே முத சொல்லுவாங்க. எனக்கு நீ தானக்கா அம்மா. இந்த இத வச்சுக்கோ. என்ன இவ நினைச்சு நினைச்சு புடிச்சு கொஞ்சிட்டு இருக்கா? அப்படி அவ என்ன சொன்னான்னு தெரியலையே, எதை காட்டினான்னு தெரியலையே. அபிமா, சின்னையா கிட்டயும் அத்தை கிட்டயும் நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்றேன். அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி மாமாக்கும் வைஜெயந்தி அத்தைக்கும் சொல்லணும். மாமா உடனே உன்னை பார்க்கணும்னு சொல்லுவாரு. நான் அவரையும் வைஜெயந்தி அத்தையும் கூட்டிட்டு அப்புறமா உன்னை பார்க்க வரேன், சரியா? அத்தையும் சின்னையாவும் என்னமோ ஏதோ நினைச்சு டென்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அவங்க கிட்ட போய் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். சரி, வா. அபிமா, நான் கிளம்புறேன். பத்திரம். துர்கா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அக்காலும் தங்கச்சி இவ்ளோ சந்தோஷமா இருக்காளுங்க? தெரியலையே கிரிஜா. அபி எதையோ பர்ஸ்ல இருந்து எடுத்து காட்டினா, அவ அதை பார்த்து சந்தோஷப்பட்டா. என்னன்னு தெரியலையே. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் துர்கா.
ஏண்டா அழகு, என்னம்மா? அவ அபியை தானே பாக்க போயிருக்கா, அதுக்கு ஏன்னா இப்படி காத்துக்கிட்டே இருக்க? அப்படி இல்லம்மா, இந்த கதிர் பையன் சும்மா இருக்க மாட்டாமா. அவன் நேரம் கெட்ட நேரத்துலலாம் அந்த பிள்ளைய அப்பப்ப ஏதோ டார்ச்சர் பண்ணிக்கிருக்கானா. அத ஒரு நாள் கண்டுபிடிக்கிறேன். இத வந்துட்டம்மா. ஈசு, ஈசு வந்துட்டியா? ஈசு வா 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 வா, இந்த பக்கம் வா. முதல்ல என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லு. அபி எதுக்காக கூப்பிட்டுச்சு, என்ன விஷயமா கூப்பிட்டுச்சு? அந்த பையன் ஏதாவது பண்ணணுமா சொல்லு. இப்பவே அவனை புரட்டி எடுத்துட்டு வரேன். இருங்க இருங்க இருங்க, நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், அத்தை கிட்ட தான் சொல்லுவேன். இருங்க இப்ப வந்து. ஐயோ என்கிட்ட சொல்ல மாட்டேன், அம்மா கிட்ட சொல்லுவியா? இந்த விஷயம் அம்மாக்கு தெரியவனா? எதுவா இருந்தாலும் நம்மளே பாத்துக்குவோம். ஐயோ இருங்க, கொஞ்சம் பேசாம இருங்க, இதோ வரேன். என்ன இவ அபிமா என்ன சொன்னேன்னு கேட்டா அடுப்படிக்க போறா. அம்மா அம்மா, உன் மருமக பண்றது கொஞ்சம் கூட சரியில்லமா. அங்க ஏதோ பெருசா நடந்திருக்கு. அதை என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு கிளம்பி வர்றாமா. நீ போலாமா அந்த வீட்டுக்கு? அந்த வீட்டு வாசப்படி நீ மிதிக்கலாமா? இருடா, அவசரப்படாத, வந்து அவ சொல்லுவா. ஈஸ்வரி சீக்கிரம் வா. வா. என்ன காப்பியா டீ போடணுமான்னு கேட்க போறியா? என்ன சக்கரை டப்பாவோட வந்திருக்க? அத்தை என்ன அத்தை, அபி நான் அவளை பார்க்க போனேன்ல, அவ ஆமா. வர சொன்னான்னு. ஆ, அவ என்ன சொன்னா? அவ ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கா. என்ன சந்தோஷமான விஷயம்? பாய் தரங்க. என்னம்மா இது? ஐயோ சின்னையா, இந்தாங்க. இன்னொரு ஸ்பூன் கூட. உங்களுக்கு வேண்டாமா? நல்லா இருக்கு சக்கரை. என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? சரி விடு, எனக்கு சக்கரை கொடுக்கலனாலும் ஏதோ சந்தோஷமான விஷயம்தான். என்னன்னு முதல்ல சொல்லு. ஆமா அத்தை, அபி கஞ்சுவா இருக்கா. ஆ? ஆ? நினைச்சம்மா, இந்த கதிர் பைய அபிய கன்ஃபியூஸ் பண்ணிருக்கான். ஈஸ்வரி ஏற்கனவே எனக்கு சொல்லி கொடுத்திருக்கா. கன்ஃபியூஸ்னா குழப்புறது. ஆமா, இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ஐயோ, சின்னையா, இருங்க. என்ன நீ வரியா? வா, அவனை போய் அடிச்சிட்டு வருவான். டேய், என்னடா பின்னமா கன்ஃபியூஸ்னா குழப்புறதுனே இவனுக்கு இதே வேலையா போச்சு. கன்ஃபியூஸ் இல்லடா, கன்சீவ் ஆயிருக்கா. அப்படின்னா முழுகாம இருக்கான்னு அர்த்தம். ம். ம். ஆ, கடவுளே. அபிமாவுமா? ஆமா சின்னையா. அபிமா, அபிமா அம்மா ஆயிட்டாளா? ஒரே நேரத்துல அக்கா தங்கச்சி அம்மா ஆயிட்டீங்களா? ஜாலியா இருக்கே, ஐயோ, சின்னையா. சந்தோஷமா இருக்கே. ஐயோ. அம்மா அம்மா